ஈராக்கில் ஈரானில் அந்த ஜோனில் வார் நடக்குதுன்றதை வந்து சரி அந்த நேரம் வார் நடக்குது. ஒரு அறியாமல் இருக்கவருக்கு அவர் கூட இருக்கவர் என்ன பண்ணுறாரே தெரியாது. ஸோ பேசிக்காக பார்த்தா நீங்கள் எல்லாத்தையும் பார்ப்பீங்க, ரூபா கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனால் ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. நான் பண்ணுறது சரி அப்படின்னு தெரிஞ்சிருப்போம், பயங்கர கான்ஃபிடன்ஸ். ஆனால் அறியாமல் இருக்கவங்க ஓவர் கான்ஃபிடன்ஸ்னால் ஒரு பெரிய. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திங்க் டிஃப்ரெண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இக்னரன்ஸ், அதாவது அறியாமை. அதாவது இக்னரன்ஸில் இருப்பது சரியா, அறியாமையில் இருப்பது சரியா, அதான் வந்து டாபிக். இப்போ வந்து அறியாமை பற்றி நிறையா ஃபிலாசபர்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். சாக்ரட்டிஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஐ நோ தட் ஐ நோ நத்திங். அதாவது எனக்கு என்ன தெரியும்னா எனக்கு எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்றது எனக்கு தெரியும். இப்படின்ற ஒரு சிந்தனையில் இருக்கிறவங்க தான் வந்து வளர முடியுமா. ஏன்னா லேர்னிங்க்கும் க்ரோத்துக்கும் என்ன முக்கியம்னா, எனக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியலல்ல, அதை நான் கற்றுக்கணும்ல அப்படின்னு வந்து மனப்பக்குவம் இருக்கணும் அப்படின்றார். அதான் சொல்கிறாரு, ஐ நோ தட் ஐ நோ நத்திங். இதுதான் வந்து ஒரு ஞானத்துக்கும் ஒரு முதல் படி. ஏன்னா வந்து எனக்கு எல்லாமே தெரியுமே அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம புதுசாக கற்றுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்க மாட்டோம். எனக்கு தான் எல்லாம் தெரியும்ல, அப்போ வந்து நான் அதுக்கேற்றப்பே நான் வாழ்ந்துட்டு போகிறேனே, எனக்கு என்ன தெரியலன்றதை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டேன் அப்படின்றது தான் அவர் சொல்கிறார். அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, த இக்னரண்ட் மேன் இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் அ லயர். அதாவது த இக்னரண்ட் மேன் இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் அ லயர். அதாவது அறியாமல் இருக்கிறவர் வந்து அவரோட ஒரு ஃப்ரெண்டு பொய் சொல்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கதா செய்யும் அப்படின்றாரு. ஏன்னா ஒரு அறியாமல் இருக்கவருக்கு அவர் கூட இருக்கவர் என்ன பண்ணுறாரே தெரியாது. ஸோ பேசிக்காக பார்த்தா கூட இருக்க நண்பர் எவ்வளவு வந்து பொய் சொல்கிறாருன்றதை வந்து இந்த அறியாமல் இருக்கவர் கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அறியாமையில் இருக்கவங்க வந்து ஈஸியாக வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு தானே எதுவுமே தெரியல. ஸோ அந்த பொய் சொல்கிறவர் வந்து ஈஸியாக வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும். எந்தெந்த விஷயங்கள் மட்டும் சொன்னால் இவர் வந்து இப்படி பிஹேவ் பண்ணுவாருன்னு சொல்லி மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அரிஸ்டாட்டில் சொல்கிறாரு. இப்போது நீங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ, உங்கள் ஃபேமிலி சர்க்கிளோ, ஆர் உங்கள் ப்ரொஃபஷன் சர்க்கிளோ நீங்கள் யோசித்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்துருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு என்டையர் ஈவெண்ட்டு எல்லாம் நடக்கும், முடியும், எல்லாம் நடந்துடும். அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தா, இதெல்லாம் ஏன் நடந்துச்சு, அந்த நபர் முதல்லையே அப்படி திட்டமிட்டிருந்துக்காரோ, அவர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சுருந்தாரோ அப்படின்னு நீங்கள் ரியலைஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டூர் போகணுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் டூர் போனதுக்கப்புறம் தெரியும், இந்த நபருக்கு இந்த ஊருக்கு போக பிடிச்சிருக்கு, அதனால தான் இவர் எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி. ஸோ பேசிக்காக வந்து an ignorant man is a friend of a liarனா, அறியாமையில் இருக்கவங்க வந்து சுற்றி இருக்கவங்க பொய் சொல்கிறாங்கன்னு தெரியாது, அண்ட் பொய் சொல்கிறவங்கள தான் நண்பராக வச்சுருப்பாங்க அறியாமையில் இருக்கவங்க அப்படின்றது அரிஸ்டாட்டிலோட பாயிண்ட். அடுத்து வந்து பிளாட்டோ என்ன சொல்கிறாரு, இக்னரன்ஸ் த ரூட் அண்ட் ஸ்டெம் ஆஃப் ஆல் ஈவில். அறியாமை அதுதான் ஆணி வேறு. அந்த ஆணி வேறு தான் உலகத்தில் இருக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமே அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊரில் வந்து ஓட்டுக்கு ரூபா கொடுக்குறதுன்னு ஒரு கல்ச்சர் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். நீங்கள் எல்லாத்தையும் பார்ப்பீங்க, ரூபா கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனால் ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, அந்த ஓட்டு போடுறாருல நபர், அவருக்கு என்ன தெரியாதுன்னா, இந்த ரூபா வந்து இவங்க ரூபா நல்லா பொலிட்டிக்கல் சிஸ்டமில் இருந்து ரூபா அடித்ததோட ரூபா தான், நம்மகிட்டேருந்து எடுத்த ரூபாவை நம்மகிட்டயே கொடுக்குறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. அது தெரியாமல் இருக்கிறனால அவங்க வந்து சரி ரைட்டு, இது நல்ல எம்எல்ஏ நல்ல ரூபா கொடுத்துருக்காரு, இப்போ ஓட்டு போடுவோம் அப்படின்னு. ஸோ அதனால தான் வந்து அறியாமலேருந்து வெளில வந்துட்டால் ஒரு கண்ட்ரி ப்ரோக்ரஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி காமராஜர் வந்து படிப்புக்கும் அறிவுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார். ஸோ இப்போ பிளாட்டோ பார்த்தா அதே தான், இக்னரன்ஸ் த ரூட் அண்ட் ஸ்டெம் ஆஃப் ஆல் ஈவில். எல்லா தப்புக்கும் காரணம் அறியாமையில் மக்களை வச்சுட்டோன்னா ஈஸியாக அவங்கள ஏமாற்றலாம். அதுக்கப்புறம் இந்த ஏமாத்துறது வந்து எப்போ குறையுன்றாங்கன்னா, எல்லாரும் அது அறியாமலேருந்து வெளில வந்துட்டாங்கன்னா குறைஞ்சிரும். அதாவது முட்டாள்களாக மக்கள் இருந்துட்டாங்கன்னா ஈஸியாக ரூல் பண்ண முடியும்.
முட்டாள்கள் இல்லாமல் எல்லாரும் விவரம் ஆயிட்டாங்கன்னா அவங்களை ரூல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுதான் அவர் சொல்ல வர பாயிண்ட். பெர்ட்ராண்ட் ரஸ்ஸல் என்ன சொல்கிறாருன்னா, த ட்ரபிள் வித் த வேர்ல்ட் இஸ் தட் த ஸ்டூபிட் ஆர் வெரி ஷுவர் அண்ட் இன்டெலிஜென்ட் ஆர் ஃபுல் ஆஃப் டவுட். அதாவது அறியாமையில் இருந்து முட்டாள்களாக இருக்கவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க, ஆனால் எல்லாத்தையும் அறிஞ்சவங்க கான்ஃபிடென்ட் கம்மியாக இருக்காங்க, டவுட்டோடு இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அறியாமையில் இருக்கிறவங்க ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் ஒரு பெரிய பேரிழவு நடக்க போகுது. ஏன்னா அறியாமையில் அவங்க இருக்காங்க, ஆனால் அவங்க பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தெரியும், நான் பண்ணுறது சரி அப்படின்னு தெரிஞ்சிருக்கும், பயங்கர கான்ஃபிடன்ஸ். ஆனால் அறியாமையில் இருக்கவங்க ஓவர் கான்ஃபிடன்ஸ்னால் ஒரு பெரிய டேஞ்சர் வரப்போகுது அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து வால்டர் அவர் என்ன சொல்கிறாருன்னா அறியாமை பற்றி, those who make you believe absurdities can make you commit atrocities. அதாவது எந்த சில மனிதர்கள் உங்களை முட்டாள்தனமான விஷயங்களை நம்ப வைக்கிறார்களோ அவங்க உங்களை கொடூரமான செயல்களை செய்ய வைப்பார்கள் அப்படின்றத சொல்கிறார். இது ஏன் சொல்கிறாருன்னா, இப்போ நீங்கள் நீங்கள் ரிலீஜியஸ் மூமெண்ட்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஹிந்துவிசம் தான் பெஸ்ட்டுன்னு ஒரு போட்டு கேட்டகரி, முஸ்லீம் தான் பெஸ்ட்டுன்னு ஒரு கேட்டகரி, கிறிஸ்டியானிட்டி தான் பெஸ்ட்டுன்னு ஒரு கேட்டகரி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாமே இதுதான் கரெக்ட் அப்படின்னு நம்ப வைப்பாங்க. நம்ப வச்சு என்ன சொன்னாலும், ராமர் என்ன சொன்னாலும் கரெக்டு, அல்லாஹ் என்ன சொன்னாலும் தப்பு, கிருஷ்ணர் என்ன சொன்னாலும் கரெக்டு, ஜீசஸ் என்ன சொன்னாலும் தப்பு. இப்படி உங்களை பிலீவ் பண்ண வச்சுட்டாருன்னா நீங்கள் என்னனாலும் கொடூர செயல்களில் ஈடுபடுவாங்க. அதாவது உங்களை கத்தி எடுத்து போய் கொள்றப்பா, ராமர் கிருஷ்ணா தான் சொல்லியிருக்காங்க, ஹிந்துவிசம் காப்பாற்றணும்னு சொல்லியிருக்காங்க, நீ காப்பாற்றனா யார் காப்பாற்றுவா அப்படின்னு இங்கே சொல்கிறதா இருக்கட்டும், அங்கே அல்லாஹ் சொல்கிறதா இருக்கட்டும், அங்கே ஜீசஸ் சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாமே என்னென்னா ஒருத்தவரை அதிகமாக பிலீவ் பண்ண வச்சுட்டோம்னா, முட்டாள்தனமான விஷயங்களுக்கு பிலீவ் பண்ண வச்சுட்டா அவங்கள கொலைகுடியும் பண்ண வைக்கலாம் அப்படின்றது தான் வால்டர் சொல்கிறார். ஸோ நீங்கள் இந்த எல்லாரும் சொல்கிறது பார்த்தோம்னா அறியாமையில் நம்ம இருப்போமா, அதான் முக்கியமான கேள்வி. அறியாமையில் இருந்துட்டோம்னா லைஃப் ரொம்ப ட்ராஜிக்காக போகும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் கேட்கலாம், அப்படி அறியாமல் பிரச்சனையா அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா நடுவில் யாரோ ஒருத்தவங்க இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு யோசிக்கலாம். அது யான்னு சொல்லியிருக்காருன்னா, தாமஸ் கிரே அப்படின்ற போயட் சொல்லியிருக்கார். அவர் ஃபிலாசபர் கிடையாது, அவர் ஒரு சிந்தனையாளர் கிடையாது, அவர் ஒரு போயட். அவர் என்ன மீன் பண்ணுறாருன்னா, அதாவது அறியாமையில் இருக்கிறது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமேப்பா அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா, வாழ்க்கையில் நிறையா பிரச்சனைகள் நடக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது வாழ்க்கையில், இதெல்லாம் பற்றி நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னா என் வாழ்க்கையே சந்தோஷமாக இல்லை. ஸோ எல்லா வாழ்க்கையில் இருக்க பிரச்சனையை ஓரமாக நான் மறந்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். அதை தான் அவர் இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ் அப்படின்றத சொல்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாசிட்டிவாக எடுக்கணுன்னா, இப்போ வார் நடக்குது ஈராக்கில், ஈரானில், அந்த ஜோனில் வார் நடக்குதுன்றதை சரி அந்த இடம் வார் நடக்குது, பரவாயில்ல, நான் ஜாலியாக இங்கே தூங்கிக்கிறேன் அப்படின்றது நீங்கள் அங்கே இருக்கிற பிரச்சனைகளை பார்க்காம இருக்கிறனால, பார்க்குறதுக்கு தயங்கினால நீங்கள் இங்கே கொஞ்சம் நிம்மதியாக இன்றைக்கி தூங்க முடியும். நீங்கள் அதெல்லாம் அங்கே நிறையா இருக்கிற விஷயம் என்னென்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கமே வராது. ஸோ அதனால் சில விஷயங்கள் நீங்கள் பார்க்க மறுத்துப்போங்க அப்படின்னு அவர் சொல்ல வர்றார். ஆனால் இதே இதை நெகட்டிவாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு டாக்டர் சொல்கிறாரு, டே உனக்கு சர்ஜரி பண்ணணும் சார். இல்லை நீ டாக்டர் சரியில்லை, நீ காசு சம்பாதிக்கிறக்காக சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிற, உன் ஸ்கேன் மிஷின் சரியில்லை இப்படின்னு சந்தேகப்பட்டு அறியாமல் இருக்கிறத உணர்றதுக்கு மறந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். மறுத்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் செத்துடுவார். ஸோ பாயிண்ட் இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ்ன்றதை அவர் ஒரு பர்டிகுலர் கண்ணோட்டத்துக்கு தான் சொன்னாருன்றது தான் புரிஞ்சுக்கணும். அண்ட் உலகம் பூரா எல்லா ஃபிலாசபர்ஸும் எல்லா திங்கர்ஸும் அறியாமல் ஒரு பெரிய புதுமையான ஒரு இஷ்யூ அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், இந்த டாப்பிக்கு உங்களுக்கு லைஃப்பில் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திங்க் டிஃப்ரெண்ட் சேனல்.